Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட, அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கு உள்ள ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊர்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டங்க 2013 தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் செல்வன் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ் செல்வனுக்கு ஒரு சரியான ஒரு குடும்பம் ஒன்று இருக்குங்க. அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க தமிழ் செல்வன். தமிழ் செல்வனுடைய அப்பா விவசாயியா இருக்காரு, அம்மா வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இவருக்கு ஒரு தம்பி மற்றும் ஒரு தங்கையும் இருக்கிறாங்க. தங்கை இவருக்கு நேர கீழே உள்ளவங்க, அதுக்கு அடுத்ததாக தம்பி இருக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான குடும்பம் தான். இவங்க கொஞ்சம் தனியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஊருக்குள்ளாடி இந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளாடி தான் வாழ்ந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ் செல்வன். அப்படிப்பட்ட தமிழ் செல்வனுக்கு ஒரு மாமா வீடு இருக்குது. அதாவது அம்மா முறையில வரக்கூடிய மாமா வீடு ஒண்ணு இருக்குதுங்க. அப்படி அந்த மாமா வீட்டுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அந்த டைம்ல ஒரு 22 வயசாகுது. அதே மாதிரி அவருடைய மாமா மகளுக்கு 23 வயசாகுது. ஆல்ரெடி அந்த பொண்ணை இவர் லவ் பண்ணிருக்கிறாரு. வயசு வித்தியாசம் காரணமாக அந்த பொண்ணை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் செல்வன் அந்த பொண்ணை விட்டுறாரு. அதன் பிறகு அவருடைய லைஃப் வேற ஒரு மாடுலேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அதாவது கிடைக்கிற வேலையை செய்யறது, அதன் பிறகு தன்னுடைய தம்பி தங்கை கூட ரொம்பவே சந்தோஷமா ஜாலியா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவருடைய லைஃபை ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, தன்னுடைய மாமா மகளுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு அறிக்கை இவருக்கு வருதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 ஊர் தாண்டி தான் அவங்க மாமாவுடைய அந்த வீடு இருக்குங்க. அதாவது இவங்களுடைய தாய் மாமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அம்மாவுடைய அண்ணனுடைய வீடு தான். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பேசி நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமேல் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த வரவேற்பெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதாவது நிச்சயதார்த்தம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த நாள் கல்யாணங்க. அப்படி வச்சிருக்கிறாங்க அந்த கல்யாண வீட்டில். அதுக்காக இவங்களை 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பி வர சொல்லி அவங்க மாமா சொல்லிட்டும் போயிடுறாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ் செல்வன் என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களும் குடும்பத்தோட சேர்ந்து அந்த வீட்டுக்கும் போய் தங்குறாங்க. அப்படி தங்கும்போது அவங்க மாமாவுக்கு கொஞ்சம் வயல்வெளிகள்லாம் இருக்குங்க. வயல், தென்னந்தோப்பு, அப்புறம் மாந்தோப்பு, அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா தோப்பு, இப்படி கொஞ்சம் தோப்பெல்லாம் வச்சிருக்கிறாரு. வயலை தாண்டின ஒரு தோப்பெல்லாம் இருக்குது. இவரும் அங்கே போய் சேர்ந்துடுறாருங்க. அங்கே போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, முதல் நாள் ரொம்ப அந்த சாதனங்கள் வாங்குறது அது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கலாட்டாவா இருந்துட்டு இருக்குங்க. இவர்க கிட்ட யாரும் எந்த வேலையும் ஒப்படைக்கல. அதனால இவர் ஃப்ரீயா இருக்கிறாரு. இவருடைய தம்பிக்கு ஒரு 15 வயசாகுதுங்க. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாரு. இவரும் சும்மாவே வெட்டியா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தங்கைக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதாவது பொண்ணுங்க பக்கத்துல நின்று ஏதாவது பண்ணி கொடுக்கறதுக்காக சில வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு தங்கைக்கு. அப்போ இவங்க 2 பேரும் தான் மிச்சம் இருக்கிறாங்க. சரி, நம்ம ஏன்டா இதிலே சும்மாவே இருக்கிறோம், மாமாவுடைய தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த தோட்டத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த கல்யாண வீடு இருக்கு இல்லையா, அங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வரணுங்க. அதாவது இந்த ஓடைப்பாதை, அதன் பிறகு வயலங்கரை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில நடந்து வரணும். அந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் செல்வன் மற்றும் அவருடைய தம்பி ரகுநந்தன், அவருடைய பேர் ரகுநந்தன், இவங்க 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. பட்ட பகல்ல தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11
11 மணி இருக்குங்க. பட்ட பகல்ல இவங்க நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. சரி, வழியில நிறைய ஆட்கள் இவங்களை கிராஸ் பண்ணி, அதாவது இந்த வயலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இவரை கிராஸ் பண்ணி போறாங்க. எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க மாமாவுடைய தோப்புக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வயலங்கரையை நெருங்கிடுறாங்க. வயலுக்கு அந்த பக்கம் இந்த மாதிரி மாமாவுடைய தோப்பு இருக்குங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய, அதாவது தமிழ் செல்வன் இருக்கிறார் இல்லையா, அவங்களுடைய மாமா தோப்புக்கு வந்தது கிடையாது. வயலங்கரை வரைக்கும் வந்திருக்கிறாரு. அதன் பிறகு தோப்புக்கு போனது கிடையாது. ஆனா அங்க போகும்போது வயலை தாண்டி நிறைய தோப்பு இருக்குங்க. அதாவது மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, அதன் பிறகு கொய்யா தோப்பு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. உள்ள நிறைய கனிகள் வச்சிருக்கிறாங்க. நெல்லிக்காய், அது இது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கனிகள் வச்சிருக்கிறாங்க. அப்படி அந்த தோப்புக்குள்ளாடி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வயலங்கரையை தாண்டிடுறாங்க. தாண்டி தோப்புக்குள்ளையும் வந்துடுறாங்க. தோப்புக்குள்ள வந்து இவங்க மாங்கனி, அதன் பிறகு கொய்யாக்கனி அப்படின்னு சொல்லி நல்ல பழுத்து இருக்கிறத பார்த்து பறிச்சு சாப்பிடவும் செய்யறாங்க. அதன் பிறகு நெல்லிக்கனி நிக்குதுங்க. அப்ப நெல்லிக்கனின்னா நம்ம காட்டு நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெல்லிக்கனி நிறையவே நிக்குது. அதுவும் பெருசு பெருசா இருக்குது. இதை பார்த்த உடனே நம்மளுடைய தமிழ் செல்வனுடைய தம்பி இருக்கிறார் இல்லையா, ரகுநந்தன், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அண்ணன் எனக்கு நெல்லிக்கனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. நான் பறிச்சு கொடுக்குறேன், நீ கீழவே நில்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி மேலே ஏறும்போது இவங்க நிக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துல வந்து ஒரு பழைய பில்டிங் ஒண்ணு இருக்குங்க. அதாவது பெரிய பில்டிங்ல ஒரு வீடுங்க, டபுள் ஸ்டெப் போட்டிருக்கிறாங்க. ஜன்னல், அந்த நிலை கதவு, இது எதுவுமே கிடையாதுங்க, ஓப்பனா இருக்குது. அந்த வீடு பால் அடைஞ்சு போயிருக்குது. ஆனா புதுசா கட்டின கட்டடம் தான் பால் அடைஞ்சு போய் இருக்குங்க. அந்த தேய்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூச்சி வேலையெல்லாம் செய்யாம அப்படியே பழுது அடைஞ்சு போய் கிடக்குதுங்க. அதை இவர் பாக்குறாரு. யாரு? நம்மளுடைய தமிழ் செல்வன் பாக்குறாரு. தமிழ் செல்வன் பார்த்த உடனே, என்னடா இது ஒரு வீடு ஏற கிடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் நெல்லிக்கனிகளை பறிக்கிறாங்க. பறிச்சுக்கிட்டு இவரும் கீழே இறங்குறாரு. அதை கீழே போடவே இல்லை. தம்பி கீழே விட்டுருவான், கீழே தவற விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் செல்வன் கீழையும் இறங்கி வந்துடுறாரு. அப்படி கீழே இறங்கி வந்த பிறகு தம்பிக்கு பாதி, இவருக்கு பாதின்னு சொல்லிக்கிட்டு ஆளுக்கு ஒரு 10 கனிகளை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தோப்பா இருந்தாலும் வெயில் கொஞ்சம் காட்டமா விழுதுங்க. காற்று பெரிய அளவில் இல்லை. அப்படி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி அங்க ஒரு பழைய பில்டிங் இருக்குது இல்லையா, அங்க போயிருந்து நம்ம இந்த நெல்லிக்கனிகளை சாப்பிடலாம், கொஞ்சம் காற்றோட்டமா இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த பில்டிங் இருக்க இடம் சுத்தி கொஞ்சம் வெட்ட வெளியா இருக்குங்க. சரி, அந்த இடத்துல காத்துகள் ஓடி வர, நம்ம அதில் உட்கார்ந்து இருக்கலாம்டா. அப்படி தன்னுடைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு நம்மளுடைய தமிழ் செல்வன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா அந்த வீட்டு வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடந்து அந்த வாசல் கிட்ட போயிடுறாரு. வாசல் கிட்ட போகும்போது தம்பி இருக்கிறார் இல்லையா, அதாவது அவருடைய தம்பி டக்குன்னு அப்படி நின்றுறாரு, ஸ்டக்காய். ஏன்டா நின்று அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே அந்த ஹால் இருக்கு, அது ஒரு ஹாலு, அடுத்தது 2 பெட்ரூமு, அதன் பிறகு பின்னால கிச்சன் இருக்குது. அந்த ஹாலில் இருந்து ஒரு கருப்பு உருவம் சரட்டுன்னு அந்த பெட்ரூமை பார்த்து போறத அப்படியே பார்த்துருக்குறாருங்க. அண்ணே யாரோ கருப்பா போனாங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல ஆள் அணக்கம் இல்லை, அதாவது ஆள் அரவமற்று அப்படி இருக்குது. மத்தியானம் 12 மணிங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு, ஒன்றும் இல்லடா தம்பி, இது ஏதாவது காக்கா அந்த மாதிரி பறந்துருக்கும், அதனுடைய நிழல் பட்டு கூட அந்த வெளிச்சங்கள் இந்த மாதிரி அடிச்சிருக்கலாம், நீ அதை பார்த்து பயந்துடுற, வா நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு மெல்ல மெல்ல அந்த படியை ஏறுறாருங்க. படியை ஏறி உள்ள போயிடுறாரு. உள்ள போன பிறகு அந்த ஜன்னல்லாம் வைக்கலங்க, அதெல்லாம் ஓப்பனா இருக்குது. அந்த இதுல உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது தமிழ் செல்வனுடைய தம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அந்த பாத்ரூமை பார்க்குறாரு. எது, அந்த பெட்ரூம்க்கு உள்ளாடி ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. அதை இங்க இருந்து பார்த்தாலே அந்த டோர் தெரியுங்க. அதாவது டோர் கிடையாது, எல்லாமே சும்மா ஓப்பனா தான் இருக்குது. அந்த வாசல் தெரியுங்க. அப்படி அந்த வாசலை பார்த்துக்கிட்டே நெல்லிக்கனியை கடிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. அதாவது தமிழ் செல்வனுடைய தம்பி அந்த மாதிரி நெல்லிக்கனியை சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கவே திடீர்னு ஒரு தலை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே வருதுங்க. அப்படியே வெளியே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு சரட்டுன்னு உள்ள போயிடுது. இதை பார்த்த உடனே அந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் செல்வனுடைய தம்பி பயந்துடுறாரு. ஐயோன்னு சொல்லி நெல்லிக்காயத்தையும் இப்படி வீசிடுறாரு. வீசிக்கிட்டு, அண்ணே அண்ணே அங்கே யாரோ இருக்கிறாங்க, வாங்க போவோம்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. டேய் யாரும் இல்லடா, நான் போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் செல்வன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த பெட்ரூமுக்குள்ளாடி நடந்து போறாரு. எல்லாமே ஓப்பனா இருக்குது. அங்க இருக்கக்கூடிய பெட்ரூம்ல ஜன்னல் இல்லை, ஒன்னுலே ஜன்னல் இல்லை. அவரு தைரியமா உள்ள போய் அந்த பாத்ரூமுக்கு உள்ளாடி பாக்குறாரு. அங்க எதுவுமே இல்லை. அங்க உள்ள வென்டிலேஷன் வெளிச்சத்துல அந்த பாத்ரூம் உள்ளாடிலாம் தெளிவா தெரியுது. அங்க எதுவுமே இல்லடா, ஏன்டா இப்படி பயந்து சாகுற அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் என்ன பண்றாரு, தம்பி என்ன பண்றாரு அப்படின்னா, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நெல்லிக்காய் எல்லாத்தையும் பறக்குறாருங்க. அது அவ்வளவு மண்ணும் கல்லுமா இருக்குது. அதை கிளீன் பண்ணிக்கிட்டு அடுத்தது சாப்பிட்டுட்டு இருக்கிறாருங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மறுபடியும் ஏத்தாப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த தடவை தம்பி வந்து கிச்சனை பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி கிச்சனை பார்த்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய தம்பி திடீர்னு மறுபடியும் பயப்படுறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிச்சன்ல இருந்து ஒரு தலை ஒண்ணு வெளியே வருதுங்க. அதாவது ஒரு கரும் இருள் சூழ்ந்த ஒரு தலைங்க. அதனுடைய கண்கள் வந்து சும்மா நீல கலர்ல இருந்திருக்குங்க. அந்த கண் வந்து பாக்குறதுக்கு நீல கலர்ல இருந்திருக்குது.
இந்த வாய் இருக்கு பாத்தீங்களா, அது சிவப்பு கலர்ல ரொம்ப கொடூரமான முறையில் அந்த உருவம் அப்படியே எட்டி பார்க்குதுங்க. அப்படி பார்த்தது அந்த பையன் பார்த்து பயந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுவும் ரொம்பவே கத்திக்கிட்டு விழுந்துடுறாரு. இவர் எட்டி பார்க்கும்போது அதை கண்ணில் காணலை. சரி தம்பின்னு எழுப்பி பார்க்குறாரு. தம்பி எழும்பவே இல்லை. நெல்லிக்காயெல்லாம் அதிலே போட்டுக்கிட்டு தம்பியை தூக்குனவாறு நேர வெளியே வந்துடுறாருங்க. வெளியில அந்த சானல்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாட்டு வச்சிருப்பாங்க, அந்த வயலங்கரையில ஓடக்கூடிய தண்ணீர் இருக்கும் இல்லையா, அது பக்கத்துல கொண்டு வச்சு தண்ணீர் எடுத்து தொளிக்கிறாங்க. அதன் பிறகுதான் பையன் முழிக்கிறான், அதாவது தம்பி முழிக்கிறான். முழிச்ச உடனே அந்த இடத்துல அண்ணன் அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது, நான் கண் கூட பார்த்து அது இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க. சரிடா இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, உன்னுடைய மனப்பிராந்தி தான், வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி நேர எங்க வந்துடுறாங்க அப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு வந்த தம்பியான ரகுநந்தன் என்ன பண்றாரு அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய அவங்க மாமா பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது அங்க மூத்தது அந்த பொண்ணு, அதுக்கு பிறகு ரெட்டை பசங்க இருந்திருக்கிறாங்க. அந்த பசங்க கிட்ட போய் இந்த மாதிரி நான் அந்த வீட்டுக்குள்ள பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பசங்க 2 பேரும், எதுக்குடா நீங்க அங்க போனீங்க, ஆல்ரெடி அங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி போட்டானுங்க, அப்படி அந்த பெண் இறந்த பிறகு அதாவது புது வீடுங்க, வேலை செய்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து அந்த இடத்துல கொலை பண்ணி போட்டு அது போலீஸ் கேஸ் ஆகி அந்த வீடே வேலை செய்ய முடியாம அப்படியே போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அந்த 2 பசங்களும் சொல்றாங்க. யாருக்கிட்ட, நம்மளுடைய தமிழ் செல்வன் கிட்டையும் தம்பி கிட்டையும், அங்கெல்லாம் போக கூடாதுடா, நாங்களே அந்த சைடு போக மாட்டோம், நீங்க எதுக்குடா அங்க போனீங்க, நம்ம தோப்பு தான் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போகுது, அதுக்கு பிறகு எதுக்குடா அங்க போனீங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அவங்களுக்கு கத்தி விட்டுறாங்க. உடனே அந்த இடத்துல கொஞ்சம் வீரத்தையும் கோபத்தையும் கொண்டவருங்க நம்மளுடைய தமிழ் செல்வன். அவருக்கு இந்த பேய் பிசாசு கடவுள் இருக்குன்னு கூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, டே இந்த காலத்துல போய் நீங்க பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு பயந்து சாகாதீங்கடா, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மாமா பசங்க 2 பேருமே சொல்றாங்க, அப்படி இல்ல மச்சான், நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிடணும், சில விஷயங்கள் இருக்குது, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க சைடு அடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவருக்கு அதை ஒத்துக்கிடவே இல்லை. அப்படி அந்த சண்டை கொஞ்சம் பெருசாகுதுங்க. இவங்க 3 பேருக்கு உள்ளாடி, என்ன அந்த மாமாவுடைய பசங்க 2 பேரு, இவரு நம்மளுடைய தமிழ் செல்வன், இவங்க 2 பேருக்குள்ளாடியும், அதாவது 3 பேருக்குள்ளாடியும் இந்த பிரச்சனை பெருசாகுது. சரிடா உங்களுக்கு பயத்தை நான் தீர்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தமிழ் செல்வன் சொல்றாருங்க. நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கரெக்டா நான் அந்த வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நான் ரிட்டர்ன் வர்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வயலுக்கு அந்தாண்ட நின்று நீங்க பார்க்கலாம், டார்ச் அடிச்சு வேணாலும் பாருங்க, நான் அந்த வீட்டில் அந்த ஜன்னல் பக்கத்துல உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் உட்கார்ந்துருக்கிறேன், 1 மணி நேரம் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்ன எதுவும் செய்ய போறது கிடையாது, முடிஞ்சா பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. சரி இதெல்லாம் நடக்க போறதே காரியமே கிடையாது அப்படின்னு நினைச்சா மாமா பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போடா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விட்டுறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நைட்டு 11 மணி அளவுல நம்மளுடைய தமிழ் செல்வன் என்ன பண்றாருன்னா, மாமா பசங்க 2 பேரையும் போய் கூப்பிடுறாரு. டே மச்சான் வாங்கடா, நான் போறேன், நீங்க கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பேய் இல்லை அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அதே இடத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க. ஆனா மாமா பசங்க 2 பேரும் நாங்க வரலன்னு சொன்ன பிறகும் இல்ல, இதுல ஒரு முடிவு தெரிஞ்சாகணும், நீங்க என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டும் போறாருங்க. இவங்க தேவையான 2 டார்ச் லைட் மட்டும் தாங்க கையில எடுத்துருக்காங்க. அது போக அந்த மாமா பசங்க 2 பேருமே அருவாளை இடுப்புல போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஊருக்குள்ளாடி இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வர்றது உண்டா, அதனால அருவாயும் இடுப்புல போட்டிருக்காங்க. ஆனா நம்மளுடைய தமிழ் செல்வன் எந்த ஆயுதமும் இல்லைங்க. அவர் கையில மொபைல், சின்ன ஒரு மொபைல் தான் இருக்குது. அந்த மொபைல் டார்ச் மட்டும் நான் யூஸ் பண்ணி நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறேன், அடிக்கடி உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன், இல்லைன்னா கால் பண்றேன், நீங்க இந்த வயலங்கரையில இந்த பக்கம் இருந்து நீங்க கவனிச்சா போதும், நான் இருக்கிறேன்னா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்க அப்படிங்கிறது மாதிரி அவரும் பேசி விட்டுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னா, கரெக்டா இவங்க நள்ளிரவு இவங்க வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லலைங்க. அங்க இருந்து ஒரு 11:30 மணிக்கு கிளம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு உள்ளாடி தான் சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் சுத்தி போக வேண்டிய இருக்கும், வயலங்கரை இந்த காட்டுப்பாதை மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளோடி இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் செல்வனுக்கு எந்த வகையான பயமும் இல்லைங்க. அவர் அப்படிதான் ஒரு கேரக்டரா இருந்திருக்கிறாரு, பயம் இல்லாத ஒரு மனசா இருந்திருக்கிறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த பசங்களும் கூட போயிடுறாங்க. கரெக்டா வயலுக்கு அந்த பக்கத்துல இந்த பசங்க 2 பேரும் நின்றுறாங்க. ஆனா நம்மளுடைய தமிழ் செல்வன் கரெக்டா அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்படி நடந்து போகும்போது இவங்க அடிக்கடி டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. எதுக்குன்னா இவன் உள்ள போயிட்டானா இல்லையானுங்கிறது பார்த்தாலே தெரியும், அதனால டார்ச் அடிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படி டார்ச் அடிச்சு பார்க்கும்போது என்னன்னா, இவர் கரெக்டா போய் அந்த உள்ள என்ட்ரன்ஸ்ல ஏறி கரெக்டா அந்த ஜன்னல் இருந்துச்சு, ஆல்ரெடி இந்த பையன் பார்த்து பயந்தான் இல்லையா, அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. உட்கார்ந்தவர் வந்துருவாரு, நம்ம இதுல இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருக்கிறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
டைம் போக ஆரம்பிக்குதுங்க. அதாவது மணி வந்து கரெக்டாக 12:30, 1, 1:30, 2 ஆகுதுங்க. இவங்க ஃபோன் அடித்தா அவர் கையில் ஃபோன் ஆன் ஆகவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. அதாவது காலிங்கே போக மாட்டேங்குது. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே, அதாவது அந்த மைத்துனரான 2 நபர்களுமே அங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. லைட் அடித்து பார்க்குறாங்க. இப்போ லைட் அடித்து பார்க்கும்போது அந்த ஜன்னல் பக்கத்தில் இவர் இல்லைங்க. இவர் எங்கே போனார்னு தெரியல. இவங்க 2 பேருக்குமே நல்ல பயம் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அந்த வீடை பற்றி நன்றாகவே தெரியும். பகல் நேரத்தில் அங்கே படுக்க முடியாது, இருக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே நடந்துட்டு இருக்குது. ஆனால் நைட்டு நேரத்தில் இவன் போனால் இவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே ஆண்டவான்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே பயந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 1:45 நெருங்கக்கூடிய டைம்ல ஒரு அலறல் சத்தம் அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேட்குதுங்க. அது ஒரு பெண் அலறக்கூடிய சத்தங்க. அந்த சத்தம் கேட்டோடனே இவங்க 2 பேருக்கும் கைகாலெல்லாம் நடுங்கிருச்சு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் தெரியும் இல்லையா, அதனால அவங்க நல்லா நடுங்கிடுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய மைத்துனனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2 நபர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா டார்ச் அடிச்சுக்கிட்டு கையில் அருவாளை எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள வர்றாங்க. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள யாருமே இல்லைங்க. அதாவது நம்மளுடைய தமிழ் செல்வன் அங்க இல்லவே இல்லைங்க. இவங்க அரண்டு போயிடுறாங்க 2 பேரும். இவன் எங்கடா போனா, நம்மளை எங்க கொண்டு விட்டுட்டு அவன் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பயத்துல அப்படியே தேட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் தேடுறாங்க. அப்படி தேடும்போது சரட்டு சரட்டுன்னு சத்தம் கேட்குங்க. அதாவது இவங்களுடைய பின்னால இருந்து யாரும் அங்கே இங்கேயும் போற மாதிரி இருக்கும். அது ஒரு வெள்ளை உருவம் மாதிரி தெரியுதுங்க. இவங்களுடைய கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே மேலே ஏறுறாங்க. எங்க படி ஸ்டெப்ல 2வது ஸ்டெப் இருக்குது, அங்க ஏறுறாங்க. அங்க போகும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் அந்த இடத்துல பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குதுங்க. அது ஒரு பெண்ணுடைய ஒரு அகங்கார சத்தம்னு சொல்லலாங்க. அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இவங்களுக்கு கை கால்லாம் நடுங்குதுங்க. அந்த இடத்துல அப்படியே மேலே ஏறுறாங்க. படிக்கட்டுல மெதுவா 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 மேலே வர்றாங்க. அப்படி மேலே வரும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இவருடைய அதாவது நம்மளுடைய தமிழ் செல்வன் அந்த இடத்துல நீட்டி நிமிர்ந்து படுத்திருக்கிறாரு. அவருக்கு எந்த உணர்வும் இல்லைங்க, அப்படியே படுத்திருக்கிறாரு. ஆனா இந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு மட்டும் எங்களுக்கு தெரியலைங்க. சரி, நம்ம மேல போய் அவனை எப்படியாவது எழுப்பிக்கிட்டு இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த 2 நபர்களுமே மேல வந்துடுறாங்க. மேல வந்து பார்க்கும்போது அந்த சத்தம் எங்கிருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் செல்வனுடைய உடம்புக்குள்ளாடி இருந்து வருதுங்க. ஓன்னு சொல்லிக்கிட்டு அந்த சத்தம் கேட்க கேட்க இவங்க நல்லா பயந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு நினைச்ச அந்த 2 நபர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை தூக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவரை ஒரு எள்ள அளவு கூட அசைக்க முடியலைங்க. அவர் கையை வந்து தரையில இருந்து எடுக்க முடியல, காலை தூக்க முடியல. எல்லாம் இரும்பு மரக்கட்டை இருக்கும். அப்படி தரையில ஆணி அடிச்சு வச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தமிழ் செல்வன் படுத்திருக்கிறாருங்க. இவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. டக்குன்னு போன் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு? அப்பாவுக்கு அடிக்கிறாங்க. அதாவது தமிழ் செல்வனுடைய மாமாவுக்கு அடிக்கிறாங்க. ஆனா தமிழ் செல்வனுடைய மாமாவுக்கு அந்த ரிங் போகவே இல்லைங்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாருக்குமே அடிக்கிறாங்க. யாருக்குமே போன் போகவே இல்லைங்க. ரொம்பவே அரண்டு போயிடுறாங்க இவங்க 2 பேருமே. அதன் பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இனிமேல் நம்ம நிக்கவே கூடாது, இங்க இருந்து நம்ம ஓடுவோம், வீட்டுல போய் யாரையாவது கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது இவங்க 2 பேருமே ஓடுறாங்க. ஓடி எங்க வந்துடுறாங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வந்து தனக்கு அதாவது தன்னுடைய மைத்துனருக்கு அதாவது நம்மளுடைய தமிழ் செல்வனுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் விலாவரியா விளக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பயந்துடுறாங்க. எதுக்குடா அங்க போய் தொலைஞ்சிங்க, உங்களுக்கு தெரியாதாடா, அவனுக்கு தான் தெரியாது, நீங்க எதுக்குடா போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பா அம்மாயில இருந்து எல்லாருமே மாறி மாறி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லப்பா இப்ப எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அவன் தான் சொல்வழி கேட்க மாட்டானே, நீங்க ஒண்ணு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் செல்வனுடைய தம்பியும் இந்த விஷயத்த மத்தியானம் நடந்துச்சு இல்லையா, இதை எல்லாத்தையுமே விலாவரியா அப்படியே சொல்லி முடிக்கிறாருங்க. இதனாலதான் அவங்க 2 பேத்துக்குள்ள பெட்டு வச்சுக்கிட்டாங்களா, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஏன்னா கல்யாண வீடு அப்படிங்கிறதுனால நிறைய ஆம்பளைகள் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே அங்கிருந்து டார்ச் லைட் அது இதுன்னு எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. பைக் வண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு, வண்டியில வரக்கூடிய ஆட்கள்லாம் கிட்ட வரைக்கும் வண்டியெல்லாம் போகுமாங்க, அதாவது பைக்கெல்லாம் போகும். அந்த மாதிரி பைக்கில் வரக்கூடியவங்க அப்படி இப்படி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல அந்த வீட்டுக்குள்ள நெருங்குறாங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்குங்க. அப்படி போய் பார்க்கும்போது முதல் ஸ்டெப்லயும் அவர் இல்லை, 2வது ஸ்டெப்லயும் அவர் இல்லைங்க. அரண்டு போயிடுறாங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் இல்லைங்க. அதுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குதுங்க. அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கேயும் இல்லைங்க. அதுக்கு மேலே இந்த தண்ணீர் டேங்க் வைக்கிறதுக்காக ஸ்டேர் கேஸில் ஒரு ரூம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே ஏறி பார்க்கும்போது அங்கே படுத்துருக்கிறாருங்க நம்மளுடைய தமிழ் செல்வன். அரண்டு போயிடுறாங்க. என்னடா இது, இவன் எப்படி இங்கேருந்து அங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து அவரை இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவரை அசைக்கவே முடியலைங்க. அதன் பிறகு அந்த கூட்டத்தில் அதாவது இவங்க மாமா குடும்பத்தில் சாமி ஆடக்கூடியவங்க இருக்கிறாங்க. கருப்பசாமிக்கும் ஆடுவாங்க,
இருக்கிறவங்க அதுக்கிற வீர சுடலை சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சாமி வச்சிருக்கிறாங்க. அதாவது சுடலை மாட சாமி தான், அது வீர சுடலை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அந்த சாமி ஆடக்கூடிய நபரும் அங்கே இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே அவங்களுடைய உடம்புக்குள்ளாடி திடீர்னு அவங்க சாமியோட வர வைக்கிறாங்க. வர வச்ச பிறகுதாங்க அவருடைய பிடி விட்டுருக்குது. அதன் பிறகு அந்த சாமி ஆடக்கூடியவங்க அந்த இடத்துல இருந்து பயங்கரமா அந்த கர்ஜனை பண்ணியிருக்கிறாங்க. அந்த கர்ஜனை சத்தம் வந்து அந்த இடத்தையே ஒரு மாதிரி உலுக்கி இருக்குதுங்க. அந்த மாதிரி 2 சாமிகளும் அவங்களுடைய உடம்புக்குள்ள வந்த பிறகு இவர் நம்மளுடைய தமிழ் செல்வன் அங்கிருந்து தூக்கிடுறாங்க. தூக்கி அவருக்கு அந்த வயலங்கரையில வந்து தண்ணீர் தெளிக்கப்பட்டு அவரை வந்து அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. தமிழ் செல்வனுடைய அப்பா பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஏன்னா நீ இப்படி பண்ணுவியாடான்னு கேட்டு பயங்கரமா அடி கொடுத்துடுறாரு. அதன் பிறகு அவங்க கல்யாண வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு அங்க கூட்டமே கூடியிருந்து அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, அங்க என்னெல்லாம் இருக்குது, ஏன் இந்த பெரிய பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வீடு தொடங்கப்பட்டு ஒரு 5 வருஷம் இருக்குங்க. அந்த 5 வருஷ காலத்துக்கு முன்னால அந்த வீடு வந்து நல்ல வேலை நடந்துகிட்டே இருந்திருக்குது. அந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் நைட்டுங்க அந்த வீட்டுக்குள்ளாடி ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கஞ்சா அடிக்கக்கூடிய பசங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கஞ்சா அடிக்கக்கூடிய பசங்க. இந்த பசங்க பொண்ணை தப்பா ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்து, அதாவது விலை மாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தாங்க. ஆனா அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்து அந்த மாதிரி ரேப் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அட்டன் பண்ணையில அந்த பெண் வந்து அந்த இடத்துல இறந்துட்டா. அப்படி இறந்தனால அந்த பாடி அங்கேயே போட்டுக்கிட்டு அந்த 7 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடி போலீஸ் எல்லாம் வந்து அந்த இடத்த, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி இந்த கேஸ் ஆகி அது பிரச்சனையாக தாங்க இருந்திருக்குது. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கமாக போகக்கூடிய சில பெண்கள், ஆட்டுக்கு புல்ல இருக்கிறது, மாட்டுக்கு புல்ல இருக்கிறது, இந்த மாதிரி போகக்கூடிய சில பெண்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா பிடிச்சிருதுங்க. அப்படி பிடிச்சி அந்த ஊருக்குள்ளாடி நிறைய இடங்கள்ல அந்த பொண்ணால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து, அதன் பிறகு சில மாந்திரிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பெண் எங்கே இறந்தாலும் அந்த இடத்துல தான் இவளை லாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பழைய பில்டிங்ல லாக் பண்ணி வச்சிருக்கிறதாட்டு அந்த கூட்டத்துக்குள்ள பேசி முடிக்கிறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அந்த கட்டுப்பாட்டை தாண்டி அது வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி இதோட நம்ம பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த விட்டுடுறாங்க. நம்மளுடைய தமிழ் செல்வன் மட்டும் அந்த இதுக்குள்ள இருந்து வெளியே வரலைங்க. அதே மாடுலேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு பிரம்ம பிடிச்சி இந்த பித்து பிடிச்சி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே இருந்துகிட்டே இருக்கிறாரு. அதை வந்து இவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க கவனிக்கிறாங்க. சரி கல்யாணம் முடியட்டும், அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதே மாதிரி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இவரும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. நம்மளுடைய தமிழ் செல்வன் வீட்டுக்கு வந்த 3வது நாள், அன்னைக்கு கூட இல்லைங்க, 3வது நாள் வந்து ஒரு சம்பவம் நடக்குதுங்க. தமிழ் செல்வனுடைய வீட்டில் வந்து சாவ கோழிகள் வந்து வீட்டில் பின்னால வளர்க்குறாங்க. கோழி, ஆடு இதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த கோழியை ஒவ்வொன்றா கழுத்தை கடிச்சு அதனுடைய ரத்தத்தை குடிக்கிறாருங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் செல்வன். அதை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய தமிழ் செல்வனுடைய தங்கச்சி, அந்த பொண்ணு பார்த்துட்டு அலறிட்டு அங்கிருந்து ஓடுதுங்க. என்னடா இந்த பிள்ளை எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கிறாங்களே, அவங்க வந்து அந்த பின்பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவர் அந்த கோழியுடைய தலையை வந்து அப்படி கடிச்சு அந்த ரத்தம் அவருடைய மூஞ்சிலெல்லாம் அப்படி தெரிச்சு இருக்குது. இவர் அப்படி பல்லெல்லாம் ஒரு சைஸை வச்சு காட்டுறாருங்க. சரி இது ஏதோ பிரச்சனை, அது இவனை விட்டு போகலை போல இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் வருத்தப்படுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரை கயிறெல்லாம் வச்சு கையெல்லாம் கட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவர் வீட்டுக்குள்ள எந்த இதையும் வைக்கிறது இல்லை. எந்த பொருளாக இருந்தாலும் தூக்கி போட்டு உடைக்கிறது, அதன் பிறகு ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்கார்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுது. இவரை ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மாமா வீட்டுக்கு தகவல் சொல்லப்படுது. இந்த மாதிரி பையன் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், என்னன்னு தெரியல, ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமா என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரிந்த சில மாந்திரிகர்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு 2 மாந்திரிகரையும் கூட்டிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி எங்க வீட்டுக்கு வந்து சில பல மாந்திரிக பூஜைகள் அனைத்துமே செய்யப்படுதுங்க. இந்த பூஜைகள் நடக்கும்போது நம்மளுடைய தமிழ் செல்வன் வந்து கோழியை குடு, ஆடக்குடு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த பெண்ணுடைய ஆன்மா, அதாவது அந்த வீட்டுக்குள்ள இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா இந்த மாதிரி யாருடைய உடம்புலையும் வந்து இந்த மாதிரி கேட்டதில்லை. பூவை குடு, வளையல் குடு அப்படின்லாம் கேட்டிருக்குது. புடவை குடுன்னா கேட்கும். அந்த லேடிஸுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்குங்க. அந்த மாதிரி கேட்காம கோழியை குடு, ஆடக்குடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்க இருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு முனி இவருடைய உடம்புக்குள்ளாடி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்னடா இது முனியா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் உள்ள அந்த பேய் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு தாங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய உடம்புக்குள்ளாடி ஒரு முனி இருக்குதுங்க. ஐயோ முனியா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் பயந்துடுறாங்க.
சரிப்பா உனக்கு என்ன வேணும் ஏது வேணும், நீ எந்த ஊர் முனி, அப்படி இப்படின்லாம் எல்லாம் கேட்டு விசாரிக்கிறாங்க. அது நான் அந்த காட்டுக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்கிறேன். இவனுங்க பறிச்ச நெல்லிக்கனி என்னுடைய இதுல இருக்குது. அதாவது எங்க வந்துருச்சு பாத்துருங்க, நெல்லிக்கனி பறிச்சாங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா காட்டு நெல்லிக்காய். இந்த நெல்லிக்கனியை அங்க ஒரு நிறைய இருக்குது, அதை ஒரு தோட்டம் மாதிரி வச்சிருக்காங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முனி அங்க வச்சிருக்கிறாங்க. இவங்க நெல்லிக்கனியை பறிச்சுக்கிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள இருந்துதான் சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சின்ன பையனான, அதாவது இவருடைய தம்பியை எதுவுமே பண்ணல. ஏன்னா இவர் தம்பி சாப்பிடவே இல்லைங்க. இவர் மட்டும்தான் 2 அண்ணன் சாப்பிட்டுருக்காரு. அதன் பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் ஆன பிறகு அதை அந்த இடத்துல போட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த நெல்லிக்கனியை இவர் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்க கூடாது. வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு கூட வந்திருக்கலாம். ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, இவர் அதை அவ்வளோத்தையுமே அங்க வீசி எறிஞ்சுக்கிட்டு தம்பியை தூக்கிட்டு வந்துட்டாரு இல்லையா, அவருக்கு இந்த மாதிரி ஆச்சுது அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு இல்லையா. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த காட்டுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கக்கூடிய அந்த முனிதாங்க இப்ப நம்மளுடைய தமிழ் செல்வனுடைய உடம்புல இருக்குது. அவங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இன்னும் 3 நாள்ல இவனை ரத்தம் கக்க வச்சு நான் சாகடிப்பேன், இவனுடைய உயிர் பலி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அகங்காரத்தோடவே அந்த முனி சொல்லுதுங்க. சரி உனக்கு தேவையான படையல்கள் எல்லாமே நாங்க போட்டு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வீட்டு சைட்லயும் பேசுறாங்க. ஆனா அது முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுதுங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாமா என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 2 மாந்திரிகரை கூட்டு வந்திருந்தாரு இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசான் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது, நீங்க வராம முடியாது போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த பெரிய மாந்திரிகர் நைட்டோட நைட்டா ஆட்டோவில் வீட்டுக்கு இறங்குறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவர் அவரு தாங்க சில பல பூஜைகளை வித்தியாசமான கோணத்துல பண்ண ஆரம்பிக்கிறாரு. சில ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு அதுல சில இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, எல்லா தேவையான அச்சாரங்கள்லாம் போட்டு அந்த இடத்துல அந்த முனியை உட்கார வைக்கிறாங்க. அப்படி அந்த முனியை உட்கார வச்சு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச ஆரம்பிச்சோன்னு அந்த முனி சொல்லுது என்ன அப்படின்னா, சரி நான் ஒத்துக்கிடுறேன், எனக்கு ஆனா 5 ஆடுகள் அந்த நெல்லிக்கனி மூட்டுல இவங்க வெட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப 5 ஆடுகள் கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட முடியாது, ஆடுகள் இல்லை, கூடி போற 2 ஆடுகள் 2 கிடா ஆடுகள் தான் இருக்குது, அதை தான் நான் தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு 5 ஆடுகள் கண்டிப்பா தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜிக்குதுங்க. சரி உனக்கான சில பலிகளை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரிய மாந்திரிகரான அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதே இடத்துக்கு அதே காட்டுக்கு அன்னைக்கு நைட்டே போறாங்க. அப்படி போய் சில பல கோழிகளை பலியிடுறாங்க. கோழிகளை பலியிட்டு அந்த முனியை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. சமாதானப்படுத்துனது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் அப்படின்னா, இனிமேல் அந்த பையனுடைய உடம்புல நீ இறங்கக்கூடாது, அடுத்த வருஷம், அதாவது இந்த நாளை நீ குறிச்சிக்க, இதே இதுல அடுத்த வருஷத்துல 5 ஆடுகள் உனக்கு பலியிடப்படும், அந்த நெல்லிக்கனி மூட்டிலே உனக்கு நாங்க பலி இடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரிய மாந்திரிகரும் சொல்லி முடிச்சிடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறாங்க. அந்த முனியும் அவருடைய உடம்புல இருந்து போயிருது. ஆனா தமிழ் செல்வனுக்கு இப்பந்தாங்க இந்த பயம்ங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா தமிழ் செல்வனுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லையா. அப்பந்தான் இந்த மாமா பசங்க 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க போன் பண்ணி கேட்கறானுங்க என்ன அப்படின்னா, நீ அங்க உள்ள போனதை நாங்க பார்த்தோம், நீ அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்ததே நாங்க பார்த்தோம், ஆனா அதன் பிறகு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு எது நடந்துச்சுன்னு தெரியாது. அவங்க உள்ள போகும்போது இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடந்து அவருடைய மயக்கத்துல இருந்தது அது மட்டும்தானே தெரியும். அப்பந்தாங்க நம்மளுடைய தமிழ் செல்வன் சொல்றாரு என்ன அப்படின்னா, இவர் போய் உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்துக்கிட்டு 2-3 தடவை இந்த மொபைல்ல அந்த டார்ச் அடிச்சு காட்டிட்டே இருந்திருக்கிறாரு. அப்படி டார்ச் அடிச்சுக்கிட்டு திடீர்னு பார்க்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு பெண் அப்படியே அழகா நிக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அவ்வளோ அழகா இருந்திருக்குது அந்த பொண்ணு. உடனே இவர் எழும்பி யாரு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுடைய கண்ணுடைய அந்த அழகுல மயங்கி அந்த பொண்ணுக்கு பின்னாலே போக ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே இருக்கக்கூடிய 2 மைத்துனர்களையும் அவர் மறந்துட்டாருங்க. அதன் பிறகு அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே அந்த இடத்துல தெரியவே இல்லையா. அதன் பிறகு அவர் எங்க இருந்தோம் எப்படி வந்தோம் கடைசி பார்க்கும்போது வயலங்கரையில வச்சு இந்த தண்ணீர் தெளிச்சாங்க இல்லையா, அந்த விஷயம் தான் தெரியுதுங்க. அதை அப்படியே சொல்லிடுறாரு. இது இவ்வளவு தாண்டா எனக்கு தெரியும், ஆனா உண்மையிலே நான் பேய் இல்லை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் முன்னாடி அவள் நின்னப்போ பேயாட்டு தெரியல, ஒரு அழகிய பெண்ணா தெரிஞ்சா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அழகா இருந்தா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் செல்வன் அவர்கிட்ட, அதாவது அவங்களுடைய மைத்துனரான அந்த 2 நபர்கள்கிட்டையும் சொல்லியிருக்கிறாருங்க. அப்புறமாக தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இது எல்லாமே இது பேய் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த முனி எப்படி என்ன பிடிச்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னா அதுலயும் ஒரு சின்ன விளக்கத்தை வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய தமிழ் செல்வன். என்ன அப்படின்னா, இவர் நெல்லிக்கனி
பறிக்கிறதுக்காக மேலே போனார் இல்லையா, அப்படி மேலே போகும்போது நெல்லிக்கனிக்க மரத்துக்கு மேலே ஒரு தலப்பா கட்டிக்கிட்டு கருகருன்னு ஒரு ஆள் உட்கார்ந்துருந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்குங்க, ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்குது. ஆனால் இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, ஏதோ கட்டி வச்சிருக்கிறாங்க, இந்த தலப்பா மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து மரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஆனால் அவ்வளோ இடம் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் கீழே இறங்கி தரையில் இறங்கி தம்பிக்கு கனிகள் கொடுத்தாரு இல்லையா, அந்த டைமில் மேலே பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே கெட்டுன மாதிரி தெரியலைங்க. அப்போ இவருக்கு அது ஒரு பிரம்மையாக தான் இருந்திருக்கு, ஏதோ ஒன்று பிரம்ம மாதிரி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருக்காரு. அப்போவுமே அறிகுறியை காட்டி இருந்துச்சு. ஆனால் எனக்கு தான் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தெரியல. இந்த பேய் இல்லை, பிசாசு இல்லை, சாமி இல்லை அப்படி இப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். அதனால எனக்கு இது பெருசாக தெரியல. உங்ககிட்ட பந்தயம் கட்டியிருந்தேன், நான் தோத்துட்டேன். உண்மையிலே பேய் இருக்குது, அதே மாதிரி முனியும் இருக்குது, அது என் உடம்புலேயே வந்துட்டு போச்சுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதன் பிறகு 2014 அதே டேட்டில் 5 ஆடுகள் நேரப்பட்டு அதே நெல்லிக்கனி மூட்டில் வந்து பலியிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அமாவாசை நைட்டு தாங்க நடந்திருக்குது. பலி பூஜைகளை முடிச்சுக்கிட்டு அதன் பிறகு இனிமேல் நான் இந்த நெல்லிக்காய் திருட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி அவர் மன்னிப்பெல்லாம் கேட்ட பிறகு தாங்க இவருடைய உடம்பு வந்து நீட்டாக இருக்குது. அதாவது அது வரைக்கும் அது அடிக்கடி வந்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்குங்க, இதை ஞாபகப்படுத்துறதுக்காக. ஆனால் அதன் பிறகு இந்த பிரச்சனையே வரல. இவருடைய லைஃப் செட்டில் ஆகிட்டோம், நாங்கள் இப்போ நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய லைஃப்பில் இது நடக்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், அதாவது இருக்கிறது உண்மை, அதை நம்புறவன் நம்புங்க, நம்பாதவன் போங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தார் தமிழ்ச்செல்வன். அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குங்க, இந்த வீடியோவுக்கு தயவு செய்து உங்க பொன்னான கரங்களை எடுத்து அதில் இருக்க பெருவர்களை எடுத்து அப்படி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தயவு செய்து என்னுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனல், நாகாமானுஷம் சேனல், மனித பிளாக் அப்படிங்கிற சேனல், இந்த 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் இனி தொடுத்து வரப்போகுது, அதுவும் வித்தியாசமான வீடியோக்கள். அதாவது மனித பிளாக் அப்படிங்கிற அந்த சேனல் வந்து என்னை பற்றின, அதாவது நான் பண்ணக்கூடிய விஷயங்களை நானே சொன்னால் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அதை வந்து என் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய என்னுடைய சிஷியன் சொல்லும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். அதனுடைய ஃபீல் வேற மாதிரி இருக்கும். அதாவது அவன் சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம். அந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறதுக்காக என்னுடைய தம்பியுடைய சேனலான மனித பிளாக் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.